பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலாவின் அறையில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்ததை தானே வீடியோ பதிவு செய்ததாகவும் அந்த காட்சிகள் அழிக்கப்பட்டு விட்டதாக சிறைத்துறை டிஐஜி ரூபா குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வி.கே. சசிகலா பெங்களூரில் உள்ள பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அங்கு சசிகலாவுக்கு விதிகளை மீறி சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாகவும் அதற்காக 2 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாகவும் சிறைத்துறை டிஐஜி ரூபா புகார் தெரிவித்தார். இதுகுறித்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வினய்குமார் தலைமையில் விசாரணை நடத்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆங்கில செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்துள்ள ரூபா, கடந்த 10ஆம் தேதி சிறையை தான் மேற்பார்வையிட்ட போது அங்கு சசிகலாவின் அறையில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்ததை கண்டதாக தெரிவித்துள்ளார். அப்போது தனது செல்போன் கேமரா செயல்படாததால் சிறை அலுவலகத்தில் இருந்த மற்றொரு கேமராவை எடுத்து வந்து சசிகலாவின் அறையில் செய்யப்பட்டிருந்த வசதிகளை பதிவு செய்ததாகவும் ரூபா கூறியுள்ளார். பின்னர் அந்த கேமராவை அலுவலகத்தில் கொடுத்து பென்டிரைவில் பதிவு செய்யுமாறு கூறியதாகவும், ஆனால் கேமரா தன்னிடம் திருப்பி கொடுக்கப்பட்ட போது அனைத்து வீடியோக்களும் அழிக்கப்பட்டிருந்ததாகவும் ரூபா குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வீடியோவே தனது புகாருக்கு ஆதாரமாக இருந்ததாகவும் ரூபா கூறியுள்ளார். இந்நிலையில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் நடைபெறும் சட்டவிரோத செயல்களை நியூஸ் 18 குழுமம் பிரத்யேகமாக பதிவு செய்துள்ளது. பணம் கொடுத்து மது பாட்டில்களை பெறும் காட்சிகளும் சிறைச்சாலைக்குள் மது விருந்து நடைபெறும் காட்சிகளும் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பணம் கொடுத்தால் எதுவும் கிடைக்கும் என்பது போன்ற உரையாடல்களும் பதிவாகியுள்ளன. மேலும் கைதிகள் சூதாட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளையும் நியூஸ் 18 குழுமம் வெளிப்படுத்தியுள்ளது.